கண்டிப்பாக. இப்போ உதாரணமா நீங்க தினசரி உட்கார்ந்துகிட்டு, ம். நற்பவி அப்படிங்கிற மந்திரத்த குறைஞ்சபட்சம் ஒரு 16 தடவ சொல்லுங்க. அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேற எந்த அலைகளும் இருக்கக்கூடாது. நற்பவி தான் நற்பவின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு கடன் இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, என் வீட்டுக்காரி என்ன போட்டு தொல்ல பண்றா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இது நெகட்டிவிட்டி. ம். நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லும்போது, அதெல்லாம் சுத்தி மூட்டை கட்டி ஓரங்கட்டி வச்சிரணும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ப்ளசன்ட்டான நேரத்தில, அதுக்கு தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான நேரத்தில உட்காரலாம். அல்லது இரவு நேரத்தில நாம எப்போ வந்து நிம்மதியா இருப்போம்? சாப்பிட்டு போய் படுக்க போகும்போது தான் நிம்மதியா இருப்போம். அந்த நேரத்தில எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத நேரத்தில நீங்க இத உட்கார்ந்து நீங்க தாராளமா உச்சாரணம் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு அந்த எனர்ஜி வைப்ன்றது வர ஆரம்பிச்சுரும். நீங்க எண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ மந்திரம்லாம் சித்தியாகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1,08,000 தடவ அவங்க உச்சாடனம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் எழுதணும் அல்லது நீங்க சொல்லணும். இப்போ எழுதிட்டீங்கன்னா 2 வகை. ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி எழுதும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? மனசுக்குள்ள நீங்க சொல்லி தான் இதுதான் நம்ம சின்ன வயசுலயே பழகுனது. அதனால நான் நிறைய பேரை வந்து நம்பர்ஸ் ஆகட்டும், எதாகட்டும் எழுது. நீ எவ்வளவுக்கு எவ்வளோ எழுதுறியோ அவ்வளவுக்கு எவ்வளோ உனக்கு எல்லாமே வந்து உன்னுடைய ஆறாவை முதல்ல கிளென்சிங் பண்ணும். நம்ம பாடியை கிளென்சிங் பண்ணிட்டு ஆறாவை கிளென்சிங் பண்ணிடுச்சுன்னா நாமளே ஒரு டிவைன் எனர்ஜியாக மாறிடுவோம்.